வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ காய்ஸ், ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா, பஞ்சாப் வந்து இந்த சீசன் எலிமினேட்டட் ஆயிடுறனால ஸோ பஞ்சாப் வந்து இந்த மேட்ச் விளையாடலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஸோ அதனால் கொல்கட்டா வர்சஸ் ஆர்சிபி, கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபிங்க. யாரில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, யாரில் குவாலிஃபை ஆவாங்கன்னு தெரியல. ஆர்சிபியா இல்லாட்டி கொல்கட்டாவான்னு. கொல்கட்டா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் கொல்கட்டா சூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பவுலிங், சூப்பர். அண்ட் ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் ஆர்சிபி ஃபார்மில் இருப்பாங்களா கூட எனக்கு தெரியலங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இனிமையாக ஒரு ஸ்ட்ரோக்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்சிபி. அண்ட் ஒன் சிங்கிள் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ மிஸ். இட்ஸ் வைடா இல்லாட்டி மிஸ்ஸுங்க. கொல்கட்டா ஸ்டேடியமில் இது நடக்குது. இது கொல்கட்டா ஒரு ஃபார்மில் இருந்தாங்க ஆர்சிபி. கண்டிப்பாக ஆர்சிபி வின்னாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அவுட்டா, நாட் அவுட். அண்ட் 2 runs தாங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஒரு பவுண்ட்ரி கூட போக மாட்டேங்குது. ஸோ இதோ ஐயோ ரன் அவுட்டுங்க. இன்னும் ரன் எடுத்துக்கலான்னு நினச்சாங்க. நான் இட்ஸ் அவுட். அண்ட் விராட் கோலி அவுட் ஆகிட்டாருங்க. ரன் அவுட் ஆகிட்டாங்க. அதுதான் மேட்டர். ஸோ 3 runs இருக்குது. 3 runs தான் இது வந்திருக்குங்க ஆர்சிபிக்கு. தூக்கி அடித்தாங்க. இட்ஸ் கேட்ச் அவுட். இன்னைக்கு ஆர்சிபி ஃபார்மில் இல்லைங்க. இன்னைக்கு கேகேஆர். இதாங்க ஃபைனலு. ஆர்சிபி இது நல்லா விளாண்டதான் இருக்குங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா ஜம்ப் அவுட்டு. இட்ஸ் விக்கெட். 3 ரன்னுக்கு 3 விக்கெட்ஸுங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக ஆடிட்டாங்க ஆர்சிபி. இந்த டிஃபெண்டிங்கில் ஏதோ இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ காய்ஸ், என்னென்னா இது அடிப்பாங்களா? அடிச்சிருக்காரு. ரன் அவுட். இன்னும் ரன்னு. ஆஹா, இன்னும் ரன் முயற்சி. அவுட் ஆகிட்டாருங்க. ரன் அவுட் ஆகிட்டாங்க. 2 runsக்கான முயற்சி இருந்தது அங்கே. ஆனால் என்ன சொல்ல, ரன் அவுட் ஆகிட்டாங்க. இதே தாங்க வருது. இன்னைக்கு ஆர்சிபி ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அடிப்பாங்க. இது அடிப்பாங்களா? இல்லைங்க, அடிக்கிற மாதிரி போனாங்க, ஆனால் அடிக்கலை. ஆஹா, அது ஆர்சிபி என்ன ஆச்சுன்னு தெரியலங்க இன்னைக்கு. இட்ஸ் அ மிஸ்ஸுங்க. 4 runs எடுத்திருக்காங்க. அண்ட் 4 wickets. அடிப்பாரா? இல்லைங்க, மிஸ்ஸு மேலே மிஸ்ஸாக விட்டுருக்காரு. சூப்பராக கேகேஆர் இன்னைக்கு பண்ணுறாங்க. இவ்வளோ வீக்ஸாக கேகேஆர் விளாடவே இல்லை. நானும் ஏதோ நினச்சேன். ஆனால் பார்த்தா அவங்க இவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இட்ஸ் அ பவுண்ட்ரி. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. 8 run தாங்க எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் 6ல் போய் முடியுமா? இல்லைங்க, அவ்வளோதான். 9 run வின்னா.
ஆனால் பரவாயில்லைங்க, பரவாயில்ல. டிஃபெண்டிங்கில் வந்து ஆர்சிபி பார்த்துப்பாங்க. டிஃபெண்டிங்கில் ஃபஸ்ட்டே ரொம்ப ஹார்டஸ்டான பவுலரை வந்து இறக்கியிருக்காங்க ஆர்சிபி. இப்போ பாருங்க, அது ஒரு அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடிச்சிருக்காரு. அடிச்ச இதுங்க பாருங்க, 1 ரன் 8 ரன்ட்டு வின்னு. அண்ட் ஆர்சிபி இந்த கிரிட்டிக்கலான விஷயத்தில் ஃபீல்டிங் செட்டப் மாற்றுறாங்க. ஃபீல்டிங் செட்டப் போடுறாங்க ஆர்சிபி. அதை கரெக்டாக டேக்கிள் பண்ணணும். ஒரு சிங்கிள் வருமா? ஏழு ரன்ட்டு வின்னுங்க. வின்னு. இந்த பால் என்ன ஆகும்? அடிச்சிருக்காரு. இது ஒரு சிங்கிளுங்க. என்ன இன்னைக்கு இதுலேயும் நல்லா ஆடல ஆர்சிபி. என்ன ஆச்சு? 6 ரன்ட்டு வின்னுங்க. 9 பால்ஸில் 9th பாலில் 6 ரன்ட்டு வின். கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க. அடிப்பாரா? ஆஹா, இல்லைங்க, இது ஒரு சிங்கிள். ஆர்சிபி என்னாச்சு? அண்ட் 5 ரன்ட்டு வின்னுங்க. 8 பாலில் ஒரு 6 அடிச்சாலே மேட்ச் வின்னிங் இந்த மேட்ச்சுங்க. சிங்கிள் வருமா? சிங்கிள் வந்துருக்குங்க. அண்ட் ஒரே என்ன சொல்ல, லாஸ்ட் ஓவரில் இந்த ஓவர் 4 ரன்ட்டு வின்னுங்க. 5 ரன் எடுத்துட்டாங்க கேகேஆர். சிங்கிள் ஓடுவாங்களா? எஸ்ங்க, சிங்கிள் ஓடிருக்காங்க. சூப்பரான. இந்த வாட்டி யாருக்கு லக் இருக்குன்னு தெரியல. ஸோ காய்ஸ் 6 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பவுலரை இறக்கியிருக்காங்க. அண்ட் 3 ரன்ட்டு வின் 6 பாலுக்கு. இது ஒரு சிம்பிளான டார்கெட் தான் கேகேஆருக்கு. தூக்கி விட்டுருக்காரு. கேட்ச் அவுட்டுங்க. சூப்பருங்க. வேறு லெவலில் ஒரு கேட்ச் அவுட் ஆயிருக்கு. அண்ட் 2வது பந்து அடிச்சு விட்டுருக்க. கேப்பில் அடிச்சிட்டாரு. இந்த அவ்வளோதாங்க வின்னிங் இந்த மேட்ச் கேகேஆர். ஸோ காய்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப என்ன சொல்ல, ஒழுங்காகவே ஆடலைங்க கேகேஆர். கடைசியாக ஒரு 4ல் மேட்ச் வின் ஆகிட்டாங்க. அண்ட் இப்போது கேகேஆர் 4th பிளேஸில் இருந்துருக்காங்க. அண்ட் இப்போ என்னெல்லாம் டீமில் இருக்குன்னா சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், கேகேஆருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்சு. அண்ட் இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, இனிமேல் நம்ம ஃபைனல் அதுதான் இருக்கும். அதெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டார்டிங் அந்த எல்லா டீமில் கிடையாது, வெறும் ஃபைனலுங்க. ஸோ இந்த வாட்டி கேகேஆருக்கு சரியான ஒரு லக் இருக்குது. ரொம்ப மாதம் ஆயிடுச்சு அவங்க மேட்ச் ஆடியே ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. கடைசியாக ஜிடி கூட மோதிருந்தாங்க. அந்த ஜிடி கூட மோதிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபைனல் போயிட்டாருங்க. அண்டு ஆர்சிபி அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டாங்க. 5th பிளேஸ்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஆர்சிபி நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. ஆனால் கேகேஆர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாங்க தெரியல. அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்க போல். சரியான இதுங்க.
வெறும் 8 ரன்ஸுக்கே இதாயிருச்சுங்க. லைக் 9 ரன் டு வின்னு அந்த சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ ஃபைனல்ஸ் யாருக்கும் மேட்ச்னா சிஎஸ்கே ஆர்ஆர் எஸ்ஆர் கேகேஆருங்க. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபைடு மேட்ச் யாருக்கும்னா ஃபஸ்ட்டு யாருக்குன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சுங்க. ஆர்ஆருக்கும் கேகேஆருக்கும் தான் மேட்ச் இருக்குது. அண்ட் செகண்ட் இதுக்கு என்னென்னா சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஸோ இதுதான் இன்னைக்கு. எஸ்ஆர்ஹெச் கூட மோத போகிறாங்க சிஎஸ்கே. பார்ப்போங்க. இப்போ தான் சரியான ஃபயரான டீம்லாம் வந்திருக்காங்க. ஆர்ஆர், கேகேஆர், அப்புறம் எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே. இன்றைக்கி யார் கப் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 4 டீம் ஃபயரான டீமு. பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ வச்சு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் ஃபைனல் மேட்ச்சில் பார்ப்போம். பாய்.